எப்பேற்பட்ட சக்திகள் வந்தாலும் சரி, எந்த தந்திரங்களும் இந்த பைரவம் முன்னாடி நிலைக்காது. என்னோட லட்சியத்திலிருந்து என்ன தசை திருப்ப யாராலையும் முடியவே முடியாது. என்ன ஆட்டம் போடணுமோ போடுங்க. அதான் சொன்னல, இது ஒரு சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் உன் வைஃப் கிட்ட வெச்சுக்கோ. அப்படி என்ன சர்ப்ரைஸ்னு நீ அங்க எல்லாருக்கும் இப்ப சொல்லணும். இதோ பாத்தியா அமிர்தா, இது ஒரு மாயப்பழம். இத நீ அர்ஜுனை சாப்பிட வைக்கணும். இத சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் இறந்துருவான். வீட்டுல எல்லார்கிட்டயும் உனக்காக நான் பேசுறேன். அதுவும் இல்லாம இது உன் வீடு. நீ எப்ப வேணாலும் இங்க வரலாமா? ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. நம்ம அர்ஜுன் அமிர்தா ஜோடி எவ்வளவு அழகா இருக்குல்ல. சில நேரங்கள்ல ஏன் கண்ணே பட்டுடுமோன்னு எனக்கு பயமா இருக்கும். ஆமா அக்கா, அவங்க ஜோடி பொருத்தத்து மேல யாரு கண்ணும் படவே கூடாது. ஏன் பாட்டி ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சு அத்தை? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அத்தை, உங்க முகத்தை பார்க்கும்போது ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. மயூரி ஃபோன் பண்ணியிருந்தா. மயூரியா? இப்ப என்ன புது நாடகம் ஆடுறாவ? வாணி, அந்த பொண்ணை பத்தி அப்படிலாம் பேசாதம்மா. அவ ரொம்ப நொந்து போய் ஃபோன் பண்ணா. அங்க எங்கேயோ பிஜியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா. அவ இருக்கிற இடம், சாப்பாடு எதுவுமே சரியில்லையா. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி நீ அங்க இருக்கவே வேண்டாம், ஊருக்கு வந்துடுன்னு சொல்லிட்டாரா. ஆனா இவ என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் எங்கேதான் இருப்பேன்னு சொல்லியிருக்கா. அவ சொன்னதை எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. பாவம் அந்த பொண்ணு. எப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டா பாருங்க. நான் அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிடலான் இருக்கேன். அத்தை, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க ஏற்கனவே அவளால் வந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க மறுபடியும் நமக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அத்தை. நான் எதையுமே மறக்கல ஹேமா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா அவ ஒரு வயசு பொண்ணுமா. நாளைக்கு ஏதாச்சும் இடகுடமா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அதுவும் இல்லாம காலம் வேற கெட்டு கிடக்கு. அதுவும் சரிதான் அத்தை. இப்போ அவ என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? கரஸ்பாண்டன்ஸ்ல போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா. அன்னைக்கு எங்கேயோ வழியில போகும்போது பார்த்தேன். அப்ப சொன்னா. இத பாரு ஹேமா, யாரா இருந்தாலும் தப்பு பண்ணுவாங்க. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அர்ஜுன் மேல உள்ள ஆசையில ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இப்ப அவ பண்ண தப்பு அவளுக்கே புரிஞ்சு போயிடுச்சு. என்ன இருந்தாலும் அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அர்ஜுனும் அமிர்தாவும் இப்ப நல்லதானே இருக்காங்க. இவளால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அந்த பையன். இத பாரு ஹேமா, இப்பவும் அவ சொல்றது ஒரே வார்த்தை தான். அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் யாரோ வேணும்னே பண்ண சதின்னு தான் சொல்றேன். பாவம், ஒருவேளை இது உண்மையா கூட இருக்கலாம்ல. அதுவும் இல்லாம அவ அப்பா அம்மா அவளுக்கு இந்த வருஷமே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது வரைக்குமாவது அவ நம்ம வீட்டிலே இருந்துட்டு போட்டுமே. நாம எல்லாம் இங்க இருக்கும்போது அவ எதுக்கு வேற இடத்துல கஷ்டப்படணும் சொல்லு? அம்மா, பாட்டி சொல்றதும் சரின்னு தான் தோணுது. விடுங்கக்கா, இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. சரி, மயூரி இந்த வீட்டுக்கு வர்றதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா என்ன ஆனா? அவ நம்ம அர்ஜுன் அமிர்தா விஷயத்துல எல்லாம் தலையிடாம இருக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவு தானே ஹேமா. அது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி. சரி சரி, அப்ப நான் உடனே மயூரிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். எங்க அமிர்தா, என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்குங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுக்காக தாங்க நான் கேட்டேன், இன்னைக்கு நாலு புறா என் கூடவே இருக்கீங்களான்னு. இந்த ஒரு வருஷத்துல நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கடந்த நிமிஷங்களை சந்தோஷமா நினைச்சு பார்க்கதான்
உங்களை என் கூடவே இருங்கன்னு கேட்டேன். இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு பூரா நீங்க என் கூடவே இருப்பீங்கல்ல? அது சரி, இன்னைக்கு நமக்கு எவ்வளவு விசேஷமான நாள். நீங்க எனக்கு gift எதுவும் வாங்கிட்டு வரலையா? இல்ல. ஏங்க போய் சொல்றீங்க? இல்ல, நிஜமாவே நான் எதுவும் வாங்கிட்டு வரல. எனக்கு இது இவ்வளவு விசேஷமான நாள்னு ஞாபகம் வரல. ஓ, ஞாபகம் இல்லாம தான் எனக்காக காலையிலே கோவிலுக்கு போய் எனக்காக ஸ்பெஷலா பூஜை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? பழம் அங்க வச்சிருந்தேனே, எங்க போச்சு? வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களா? என்ன பண்றது? என்ன தேடுறீங்க? ஓ, பழத்தை தேடுறீங்களா? இதோ இங்க இருக்கு பாருங்க. இதை நீங்க யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்களோ அவங்க கைக்கே சேர்ந்துருச்சு. பயப்படாதீங்க அமிர்தா. இந்த பழத்தை நீங்க எனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்தது தானே? ஆமா, உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். எனக்கு தெரியும் அமிர்தா, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்க காதல் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியுங்க. எனக்காக ஸ்பெஷலா நீங்க முதல் தடவையா இப்படி ஒரு பழத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அதனால்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பழம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தெரிஞ்ச இந்த பழம் முழுக்க உங்க அன்பு நிறைஞ்சிருக்குங்க. அதனால இந்த பழத்தை நான் முழுசா சாப்பிட போறேன். உங்களுக்கு பங்கு தர மாட்டேன். உங்க காதல் இந்த பழம் உருவத்துல முழுசா எனக்குள்ள போய் சேர போகுது. ஓகேவா? வேண்டாம் வேண்டாம், ஒரு நிமிஷம். சாப்பிடாதீங்க. ஏங்க, என்ன ஆச்சு? இதை அவர் சாப்பிட்டா இந்த நிமிஷமே செத்துருவாரு. ஒருவேளை சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நான் வீட்டுக்குள்ள வர முடியலன்னா அதுக்கப்புறம் அர்ஜுன் உயிர் பிழைக்கவே முடியாதே. ஆண்டவா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன அமிர்தா, ஏன் வேண்டான்னு தடுத்தீங்க? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இந்த பந்தம் ஏன் இப்படி இம்சிக்குது? அர்ஜுனை பத்தி நான் ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன்? நான் ஏன் அவர் மேல அனுதாபப்படுறேன்? இல்ல, இப்படி நடக்க கூடாது. என்னுடைய மனசு எனக்கே தெரியாம அவர் பக்கம் ஈர்க்கப்படுதா? அவர் செத்து போயிடுவாருன்னு நான் எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறேன்? இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. எனக்காக நீங்க ஆசையா கொண்டு வந்த இந்த பழத்தை கையில வச்சுக்கிட்டு சாப்பிடாம என்னால வேடிக்கை பார்க்கவே முடியாது. நான் இப்பவே இதை சாப்பிட போறேன். வாவ், இந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.
ஒரு பெரிய காரியத்துக்காக நான் இங்கிருந்து கிளம்புறேன். அந்த காரியத்தை முடிச்சிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன். அமிர்தா, இப்போ உன் உடம்புக்குள்ள ஐக்கியமாயிருக்கிற ஆன்மா ஒரு பரிசுத்தமான ஆன்மா. அர்ஜுனோட ஆன்மா கள்ளங்கபடம் இல்லாத ஆன்மா. அர்ஜுன் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது அமிர்தா. அவன் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட அவனுக்குள்ள நாக சக்தி, தெய்வ சக்திகளோட அபூர்வ சக்தி இருக்கு. அர்ஜுன் யாரு? அவன் எங்க இருந்து வந்தான்? அவன் அஸ்திவாரம் என்ன? அவன் ஜென்ம ரகசியம் என்ன? திரிவேணி எல்லா விஷயங்களையும் ஏன் காப்பாத்திக்கிட்டு வந்தா? 25 வருஷங்களா யாருக்கும் தெரியாம ஏன் பார்த்துக்கிட்டா? 25 வருஷங்களா அந்த நாகமணியை அடையணும்னு சுத்துற துஷ்ட சக்திகள் என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கக்கூடிய காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா ரகசியங்களும் வெளியில வர்ற காலம் இப்ப நெருங்கி வந்தாச்சு. அமிர்தா, ஞாபகம் இருக்கட்டும், நீ சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே சிவலிங்கத்தோட வீட்டுக்குள்ள வந்தாகணும். இப்போ உங்ககிட்ட அதிக நேரம் இல்ல தாயே. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. உனக்கு நன்மையே நடக்கட்டும். இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியுமோ இருந்த ஆசையில நான் என்னென்னமோ பண்ணிட்டேன். உங்க எல்லார் மனசையும் நான் ரொம்பவே புண்படுத்திட்டேன். உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்ச பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அத்தை. அத்தை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. என்னுடைய தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன்.
என்னை நீங்க மன்னிப்பீங்கல்ல? இல்ல, மன்னிக்க மாட்டேன். அத்தை, பைத்தியம், நான் அதையெல்லாம் எப்பவோ மறந்து போயிட்டேம்மா. ஏதோ ஒரு விளையாட்டு புத்தி உன்னை என்னென்னமோ செய்ய வச்சிடுச்சு. ஒரு சில நேரத்துல நமக்கே தெரியாம நம்ம புத்தி இப்படி மழுங்கி போயிடும். அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. நம்ம கண்களே ஒரு சில நேரங்கள்ல நம்மள ஏமாத்திரும். சரி விடு. இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடந்திருக்கலாம். அதை எதையும் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் மறந்துடலாம். இனிமே நல்லதே நடக்கும்னு தைரியமா இருக்கலாம். நீ ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கருணா தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். இங்க பாரு, இந்த வீட்ல இங்கேயே இருந்துகிட்டு உன் படிப்பை நீ தொடரலாம். வேற எங்கேயும் போக வேண்டாம். புரியுதா? அத்தை, உண்மையிலேயே நீங்க தான் இந்த வார்த்தையை சொல்றீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அது மட்டும் இல்ல மயூரி, நீ நல்ல பொண்ணுங்கிற பேரை வாங்கணும், நல்லா படிக்கணும். பாட்டிமா, என் தங்கம், இத பாரு, நடந்தது நடந்து போச்சு. இப்ப இந்த வீட்டுல உள்ளவங்க மனசெல்லாம் தெளிவாயிடுச்சு. நீ உன் விளையாட்டுத்தனத்தை விட்டுணும், உன் கோவத்தை தூக்கி எறியணும், பொறுப்பான பொண்ணா நடந்துக்கணும். சரியா? சரிங்க பாட்டிமா. என்ன மயூரி இது, இப்படி துரும்பா இழைச்சி போயிட்ட? இனிமே உங்க கூட தானே இருக்க போறேன். சரியாயிடுவேன் அக்கா. அது சரி, அர்ஜுன் அமிர்தா எங்க? நான் அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசலாமா அத்தை? என்னம்மா நீ இப்படி கேக்குற? அமிர்தா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு அர்ஜுன தெரியும். பிறந்ததுல இருந்து 2 பேரும் ஒன்னா பழகிருக்கீங்க. ஒன்னா ஆடிப்பாடி வளர்ந்தவங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க கிட்ட பேசுறதுக்கு ஏன் பர்மிஷன் வேணுமா? போ, மாடியில தான் இருக்கான், போய் பார்த்துட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. நான் இப்பவே போய் அர்ஜுன் கிட்ட பேசிட்டு வரேன். என் லட்சியத்தை நான் இப்போ நெருங்கிட்டேன். பரமேஸ்வரா, நீ இருக்க வேண்டிய இடத்துல மறுபடியும் உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன். என் மேல கருணை காட்டுப்பா. பரமேஸ்வரா, என்ன இது? இங்க என்ன நடக்குது? இதை எப்படி தாண்டி போகிறது? பொறுமையாயிரு அமிர்தா, அவசரப்படாத. உனக்குள்ள ஐக்கியமான அர்ஜுனோட ஆத்மா ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் நீ அந்த அக்னி கோட்டை தாண்ட முடியும். பரமேஸ்வரனை தியானம் பண்ணிக்கிட்டு அர்ஜுனோட ஆத்மாவை பத்திரப்படுத்திக்கோ. சீக்கிரம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பரமேஸ்வரா, ஒரு உன்னதமான லட்சியத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எனக்குள்ள கலந்திருக்கிற அர்ஜுனோட ஆன்மாவை நீதான் பாதுகாக்கணும். உன்கிட்ட வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பா. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய.